பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட இந்த வார வீக்லி டாஸ்கான ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்கு நேத்தே நிறைவடைஞ்சிடுச்சு இல்லையா? இந்த டாஸ்க்ல வின் பண்ணுனது சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து சுபிக்ஸாவும், அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுல இருந்து பிரவீனும் வின் பண்ணி இருப்பாங்க. இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அடுத்த வார நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருமே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லயே இருக்கலாம். இப்ப நம்ம சுபிக்ஷாவுக்கு இன்னொரு பவர் இருக்கு. அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருந்து ஒருத்தரை காப்பாத்தலாம் அப்படிங்கிற பவர். அது 2 வீட்ல இருந்து யார வேணுமாலும் காப்பாத்தலாம். சோ அதுக்காகத்தான் இப்ப நிறைய பேர் சுபிக்ஷா கிட்ட அடி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இப்ப சுபிக்ஷாவுக்கு பாட்டில் எடுத்து கொடுத்தது 3 பேரு. கனி முதல் நாள் ஃபுல்லாவே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரமும் நம்ம வியனாவும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ சுபிக்ஷா கிட்ட கிட்டத்தட்ட 40 காயின்ஸ் மேல வந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரம்யா கிட்ட 15ஓ 17ஓ தான் இருந்துச்சு. சுபிக்ஷா கொஞ்சம் திங்க் பண்ணி இருந்தா ஒரு 18 20 காயின்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துருக்கலாம். ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம கிட்டத்தட்ட 37 காயினை தானே வச்சுக்கிட்டு வெறும் 3 காயின்ஸை மட்டும் இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் முட்டாள்தனமா தான் தோணுச்சு. ஸோ இப்ப சுபிக்ஷாவுக்கு கொஞ்சம் சுயநலவாதி அப்படிங்கிற ஒரு பேர் வந்துருச்சு இல்லையா? இருந்தாலும் இந்த விஜே பார்வதி என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுபிக்ஷா கிட்ட எனக்கு அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பண்ணி விடணும் அப்படின்னு டீலிங் பேசிக்கிட்டு சுபிக்ஷாவோட மோசமான வாட்டர் பேட்டில கூட அப்ரூவல் பண்ணுனேன் ஐஸ் கியூசில அப்படின்னு சொல்லி டீலிங் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சுபிக்ஷாவை கூப்பிட்டு வச்சு நான் தான் உனக்கு இவ்வளவு பாட்டில் அப்ரூவ் பண்ணேன், அதனால அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீயா எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் என்ன சொல்றாப்ல, நீ எனக்கு காயின்ஸும் கொடுக்க வேணாம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கொடுக்க வேணாம். என்னோட எய்ம் என்ன, இன்னைக்கு நான் எப்படி கேம் விளையாடுனேன், காமெடி பண்ணனா, மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணனா, இதுதான் எனக்கு வேணும். எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் வேணாம், எதுவுமே வேணாம். என்னோட கேம் இதுதான், எனக்கு இது போதும். நான் பிளே பண்றதுக்கு கேம் விளையாடுறதுக்கு இடம் கிடைச்சாவே போதும், அதுதான் என்னோட மெயின் எய்ம், எனக்கு இதுவே போதும் அப்படின்றாப்ல. ஸோ பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. அவர் சொன்ன அந்த டைலாக் உண்மைதான். ஸோ பிக் பாஸ் வீட்டில் ஒரு வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டா என்ன, மேக்சிமம் அந்த ஒரு வாரம் தான் இருக்க முடியும். அடுத்த வாரம் நாமினேஷன்ல தானே தீருவாங்க. ஆனா மக்கள் மனசை வெண்டுட்டா எத்தனை தடவை நாமினேஷன்ல வந்தாலும் ஃபைனல் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதுதான் விக்கல் விக்ரம்ஸ் எதிர்பார்க்கிறாப்புல. ஆனா விஜே பார்வதி பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கணும், அதுக்காக என்ன வேணுமாலும் பண்ணலாம், ஒரு உயர் அதிகாரியா இருக்கிறோம், நேர்மையா இருக்கணும் அப்படின்னு கூட யோசிக்காம ஃப்ராடு தனம் பண்ணி எப்படியாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.